அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை இந்த உலகத்திலே படைத்து எங்களுடைய எத்தனையோ தேவைகளையும் சேர்த்தே படைத்திருக்கிறான். நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எங்களுக்கு எத்தனையோ வகையான தேவைகள் இருக்கின்றன. நாங்கள் சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும், உடுக்க வேண்டும், எங்களுக்கு இல்லிடம் என்பது ஒரு தேவை, பாதுகாப்பு என்பது தேவை, கல்வி என்பது தேவை. இப்படி எத்தனையோ வகையான தேவைகளோடு அல்லாஹு தஆலா எங்களை படைத்திருக்கிறார். இந்த தேவைகளை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கட்டாயமாக உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா விதித்திருக்கிறான். நாங்கள் உழைப்பதற்கு வசதியாக இந்த உலகத்தை அமைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே சூரியன், சந்திரன், காற்று, நிலங்கள் மற்றுமுண்டான இயற்கை வாயு, பெட்ரோலியம் என்றெல்லாம் எத்தனையோ வகையான விஷயங்களை, கால்நடைகளை, மரங்களை இப்படியெல்லாம் ஏற்படுத்தி இவற்றையெல்லாம் எங்களுக்கு கட்டுப்படுத்தி தந்திருக்கிறான். இவற்றையெல்லாம் எங்களுக்கு கட்டுப்படுத்தி தந்திருக்கிறான். நாங்கள் இவற்றை பயன்படுத்தி எங்களுடைய உழைப்புகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த தலூலன், அவன்தான் உங்களுக்கு பூமியை வசப்படுத்தி தந்திருக்கிறான், கட்டுப்படுத்தி தந்திருக்கிறான். உங்களுடைய வீடுகளை கட்டுவதற்கு, உழைப்பதற்கு, பயணம் செய்வதற்கு, பயிரிடுவதற்கு என்றெல்லாம் எத்தனையோ தேவைகள் மனிதனுக்கு இருக்கின்றன. அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்யக்கூடிய வகையிலே பூமியை அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். தலூலன், வசப்பட்டதாக, கட்டுப்பட்டதாக, மனிதனுக்கு ஒத்தாசை செய்யக்கூடியதாக இந்த பூமியை படைத்திருக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு பின்னால் சொல்லுகிறான், ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலு மிர் ரிஸ்கிஹி, நீங்கள் அந்த பூமியினுடைய எல்லா பாகங்களுக்கும் பறந்து சென்று, நடந்து சென்று, ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலு மிர் ரிஸ்கிஹி, அவன் உங்களுக்கு தந்திருக்கின்ற ரிஸ்குகளை, ஜீவனோபாயங்களை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன்தான் உங்களுக்கு பூமியை வசப்படுத்தி தந்திருக்கிறான். எனவே நீங்கள் அந்த பூமியின் எல்லா பிரதேசங்களுக்கும் நடந்து செல்லுங்கள், அல்லாஹு தஆலாவுடைய ரிஸ்கை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறான். எனவே நாங்கள் உழைப்பதற்கு வசதியாக பூமியை படைத்து அந்த பூமியிலே பயணம் செய்து முயற்சி செய்யும்படி அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லுகிறான். சாப்பாடு கிடைக்க வேண்டுமாக இருந்தால், உணவு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக முயற்சி தேவை. ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அந்த பூமியின் எல்லா பிரதேசங்களுக்கும் நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறான். சாப்பாடு தேவை, இல்லிடம் தேவை, உடுப்பு தேவை, குடிப்பதற்கு பானம் தேவை என்றால் வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்து அல்லாஹு தஆலா எனக்கு தருவான் என்று எதிர்பார்த்து கொண்டு, அல்லாஹு தஆலாவின் மீது பிழையான தவக்குல் வைத்துக் கொண்டு நாங்கள் வீட்டிலே இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, நீங்கள் பூமியின் எல்லா பிரதேசங்களுக்கும் நடந்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எங்களுடைய முயற்சி தேவை. இன்று வறுமைப்பட்டவர்களை பார்க்கிறோம், மற்றவர்களிடத்திலே கையேந்துபவர்களை பார்க்கிறோம், மற்றவர்களிலே தங்கி வாழ்பவர்களை நாங்கள் பார்க்கிறோம். மற்றவர்களிலே தங்கி வாழ்வது, மற்றவர்களிடத்திலே இருந்து எதிர்பார்ப்பது, சோம்பேறியாக இருப்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒரு குற்றமாகத்தான் கருதப்படுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஜும்ஆவுடைய தொழுகைக்காக வேண்டி அழைப்பு விடுக்கிறான். ஃபைதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பை'. ஜும்ஆவுடைய தினத்திலே தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால்
நீங்கள் உங்களுடைய வியாபாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் செல்லுங்கள். ஃபைதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். அல்லாஹு தஆலாவை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் விரைந்து செல்லுங்கள். நடந்து செல்லுங்கள் என்று சொல்லவில்லை, விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போது நாங்கள் எல்லோரும் பள்ளிக்கு வந்து விட்டோம். ஜும்ஆவுடைய அந்த அழைப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், வெற்றியின்பால் விரைந்து வாருங்கள் என்ற அந்த அழைப்பை, முஅஸ்ஸினுடைய அழைப்பை ஏற்று பள்ளிவாயலுக்கு வந்து விட்டோம். ஏன்? திக்ர் செய்வதற்காக, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக. இப்போது அல்லாஹு தஆலா தொடர்ந்தும் சொல்லுகிறான், ஃபைதா குதியத்திஸ் ஸலாஹ், தொழுகை முடிவடைந்து விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே பறந்து செல்லுங்கள், வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய அருளை தேடுங்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகைக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அழைத்துவிட்டு அந்த தொழுகை முடிந்ததற்கு பின்னால் நீங்கள் பள்ளிவாயலுக்குள்ளே இருந்து கொண்டே இருங்கள் என்று சொல்லவில்லை. உழைப்பும் தேவை, மனிதனுக்கு தொழுகையும் தேவை. எப்படி தொழுகை என்பது முக்கியமோ அதே போன்று உழைப்பதும் முக்கியம், தொழில் செய்வதும் முக்கியம், சம்பாதிப்பது முக்கியம். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஃபைதா குதியத்திஸ் ஸலாஹ், தொழுகை முடிவடைந்து விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமி எங்கும் பறந்து செல்லுங்கள், வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்லுகிறான். சொத்து செல்வங்கள் என்பன இந்த துனியாவுடைய விஷயங்கள் தான், சந்தேகமில்லை. ஆனாலும் அது அல்லாஹ்வுடைய அருள்கள். அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி ஏற்படுத்தி இருக்கின்ற விஷயங்கள். கைத்தொழில் செய்ய வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், விவசாயம் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் தன்னிடத்திலே இருக்கின்ற ஸ்கில்ஸுகளை, தன்னுடைய திறமைகளை பயன்படுத்தி இந்த உலகத்திலே சேவைகளை வழங்க வேண்டும். அதற்கு பிறகு அவன் ஹலாலான முறையிலே தேட வேண்டும். நாங்கள் ஒரு பயங்கரமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொருளாதார நெருக்கடி மிக பயங்கரமாக இந்த நாட்டை பாதித்திருக்கிறது. கோவிடுக்கு பிறகு, அதற்கு பிறகு இந்த நாட்டிலே ஏற்பட்ட ஒரு பாரிய பொருளாதார மந்தம். இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் தங்களுடைய அடிப்படையான தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஜகாத்தையும் சதகாவையும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக அதற்கு தகுதியானவர்களாக இருந்தால் கட்டாயமாக பணக்காரர்கள் அவர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் யாரிடத்திலே உழைப்பதற்கான உடல் பலமும் சக்தியும் இருக்கிறதோ அவர் சதகாவுக்கோ ஜகாத்துக்கோ தகுதியானவராக மாட்டார். அவருக்கு அது ஹராமாக மாறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹில்லு ஸதகத்து லிகனியின் வலா லிதி மிர்ரத்தின் சவியின். சதகா அல்லது ஜகாத் என்பது இரண்டு பேருக்கு ஹலாலாக மாட்டாது. முதலாவது மனிதன் பணக்காரன், பணம் இருக்கின்றவன் மற்றவர்களிடத்திலே சென்று சதகா தாருங்கள், ஜகாத்து தாருங்கள் என்று கேட்டு எடுத்தால் அந்த பணத்தை அவன் ஹராமாக விழுங்குகிறான். இரண்டாவது மனிதன் வலா லிதி மிர்ரத்தின் சவியின், நல்ல கட்டான உடம்பு கொண்டவன், சீரான உடம்பு இருக்கிறது, எந்த அங்க அவயவங்களிலும் எந்த குறைபாடுகளும் கிடையாது. அப்படியான மனிதனுக்கு சதகா கொடுக்க கூடாது, ஜகாத்து கொடுக்க கூடாது, அது அவனுக்கு ஹலாலாக மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பறவையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தவக்குல் வைப்பதற்கு, அல்லாஹு தஆலாவின் மீது பரம் சாட்டுவதற்கு, பொறுப்பு சாட்டுவதற்கு அந்த பறவை நல்லதொரு உதாரணம். அந்த பறவை காலையிலே தன்னுடைய கூட்டை விட்டு வெளியே செல்லுகிறது, மாலையிலே அது வயிறு நிரம்பியதாக திரும்பி வருகிறது. அதுதான் உண்மையான தவக்குல் என்பதற்கு அவர்கள் உதாரணம் சொன்னார்கள்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பறவைக்கு பசி வருகிறது, அந்த பறவைக்கு சாப்பாடு தேவை. இப்போது அது அல்லாஹ் தஆலா எனக்கு தருவான் என்று கூட்டுக்குள் முடங்கி கிடக்கவில்லை. தகுது, அது காலையிலே போகிறது, வயிறு ஒட்டிய நிலையிலே கூட்டை விட்டு பறந்து செல்லுகிறது. அது மாலையிலே திரும்பி வருகின்ற பொழுது வயிறு நிரம்பியதாக வருகிறது என்று அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் தவக்குலுக்கு அவர்கள் சொன்ன உதாரணம். தவக்குல் என்றால் என்ன? அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுவது. எங்களால் ஆன எல்லா முயற்சிகளையும் எடுத்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுவது. எக்ஸாமுக்கு படிக்கிறான் ஒரு மாணவன், நல்ல முறையிலே படிக்க வேண்டும், நோட்ஸுகளை தேட வேண்டும், டியூஷன் வகுப்புகள் தேவைப்பட்டால் போக வேண்டும், இரவு பகலாக விழித்திருக்க வேண்டும், ஆசிரியர்களை சந்தித்து தன்னுடைய சந்தேகங்களை அவன் தீர்க்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும், பயணம் போக வேண்டும். அப்படியெல்லாம் செய்துவிட்டு தான் பரீட்சைக்கு தோற்ற வேண்டும். பரீட்சையை எழுதிவிட்டு வந்து தவக்குல் அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும், யா அல்லாஹ், என்னால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் செய்திருக்கிறேன், சுஜூதிலே கேட்க வேண்டும், தஹஜ்ஜத்திலே கேட்க வேண்டும், இப்போது எனக்கு நல்ல ரிசல்ட்ஸை தருவாயா. இதுதான் உண்மையான தவக்குல். இதனைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. முயற்சி, சபபுகளை எடுப்பது, முயற்சிகளை முடிந்தவரை செய்வது, அல்லாஹ்விடத்திலே பாரம் சாட்டுவது. சோம்பேறியாக எந்த விதமான சபபுகளையும் எடுக்காமல் முயற்சி செய்யாமல் இருப்பவர்களுக்கு வெற்றி கிட்டுவதில்லை. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் எங்களுடைய விடயத்திலே முஜாஹதா செய்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பல வகையான பாதைகளை காட்டிக் கொடுப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கு பாதைகள் காட்டப்படும், யாருக்கு விஷயங்கள் இலகுவாக்கப்படும் என்றால் முயற்சி செய்தவர்களுக்கு. முஜாஹதா என்றால் முயற்சி செய்பவர்கள், தீவிரமான முயற்சி, வறுமையை போக்குவதற்கான முயற்சி. ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டும், நான் தொழில் செய்ய வேண்டும், நான் சொந்த காலிலே நிற்க வேண்டும், என்னிடத்தில் இந்த திறமை இருக்கிறது, எனக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது, நான் அங்கு சென்றால் ஒரு தொழிலை தேடிக்கொள்ளலாம், இந்த நபரோடு நான் சம்பந்தப்பட்டால் என்னுடைய தொழிலை நான் அடைந்து கொள்ளலாம். அது சின்ன தொழிலாக இருக்கட்டும், பெரிய தொழிலாக இருக்கட்டும், அதனை பற்றி கவலை கிடையாது. ஏதோ ஹலாலான உழைப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம், எங்களுடைய உழைப்புகள் எப்படி இருக்கின்றன, ஹலாலாக சம்பாதிக்கின்றோமா, சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்கின்றோமா, யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே சிரேஷ்டமான மனிதர்கள் நபிமார்கள், மிகவும் சிரேஷ்டமானவர்கள், புனிதமானவர்கள், பாவம் செய்யாதவர்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உலகத்திலே கஷ்டப்பட்டு உழைத்து தான் தங்களுடைய அடிப்படையான தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்தார்கள் என்பது குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற வரலாறு. நாம் அல்லாஹ்வுடைய நபி, எனவே எனக்கு அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து சாப்பாட்டை இறக்கட்டும், மலக்குகள் கொண்டு வந்து வீட்டுக்குள் சாப்பாட்டை வைக்கட்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து முடங்கி போய் சோம்பேறிகளாக வீட்டிலே இருக்கவில்லை. நல்ல உதாரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு முக்கியமான தொழில்களை செய்து தன்னுடைய சம்பாத்தியத்தை அமைத்துக் கொண்டார்கள். முதலாவது விவசாயம், இரண்டாவது ஆடுகளை மேய்ப்பது. கையிலே ஒரு அசாவை வைத்துக் கொள்வார்கள். அஹுஷு பிஹா அலா கனமி, என்னுடைய ஆடுகளுக்கு இலைகளை பறிப்பதற்காக வேண்டி என்னுடைய அசாவை நான் பயன்படுத்துகிறேன் என்று குர்ஆனிலே அவர்கள் சொல்லுவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆடு மேய்த்தவர்கள் தொழிலிலே எதுவும் கழிவான தொழில் அல்ல. இன்ன கைர மன் இஸ்தஅஜர்த அல் கவியுல் அமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு திருமணம் முடிக்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய மகளை திருமணம் முடித்தால் அதுக்கு மஹர் கொடுக்க வேண்டும். இப்போது அந்த மாமனார் அந்த பெண்ணினுடைய மணப்பெண்ணினுடைய தகப்பன் சொல்லுகிறார், என்னுடைய பெண்ணை நான் தருவதாக இருந்தால் நீங்கள் எனக்கு மகர் தர வேண்டும். மகர் என்ன?
என்னுடைய நிலத்திலே வயலிலே 8 வருஷங்கள் நீங்கள் கூலி தொழில் செய்ய வேண்டும். நீங்கள் 8 வருஷங்கள் அதிலே தொழில் செய்து எனக்கு சம்பாதித்து தர வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் என்னுடைய மகளை நான் நீங்கள் திருமணம் செய்தது ஹலால் ஆகும், அது மஹராக கணிக்கப்படும். ஒரு நபி 8 வருஷங்கள் வயலிலே தொழில் செய்கிறார்கள், பயிரிடுகிறார்கள். அதுவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா, அல்லாஹ்வோடு உரையாடியவர்கள் என்று பார்த்தால் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தொழிலை செய்திருக்கிறார்கள். நாங்கள் எம்மாத்திரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் கட்டுகின்ற தொழிலை செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே வந்த எந்த ஒரு நபியும் ஆடு மேய்க்காமல் இல்லை, எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஜாஹிலியா காலத்திலே குறைஷியர்களுடைய ஆடுகளை மேய்த்திருக்கிறேன். அலா கராரீத், சில கீராத்துகளை நான் அதற்கு பகரமாக கூலியாக பெற்றிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்துக்கே அருப்படையாக வந்தவர்கள், இறுதி நபி. நாங்கள் யோசிக்கலாம், அவர்கள் ஏன் அப்படி நடந்து கொண்டார்கள் என்று. எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். மனிதன் உழைத்து நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி உழைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் உலகத்திலே சிறந்த உணவை சாப்பிட்டவர்கள். மா அக்கல அஹதுன் தஆமன் கத்து, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உணவிலே சிறந்த உணவாக எதனை அமைத்துக் கொள்கிறான் என்றால் தன்னுடைய சொந்த கையினால் உழைத்து உண்ணுகின்ற உணவு. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சொந்த கையினால் உழைத்து உண்பவர்களாக இருந்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், சின்ன தொழிலாக இருக்கலாம், அது ஒரு இடியாப்பம் சுட்டு விற்பதாக இருக்கலாம், அது ஒரு சின்ன தேநீர் கடையை வைத்திருப்பதாக இருக்கலாம், அல்லது மற்றொரு தொழிலாக இருக்கலாம். அது ஹலாலாக இருக்க வேண்டும், ஹராமாக இருக்கக்கூடாது. ஹராமான தொழிலின் மூலமாக கிடைத்த வருமானத்தை சாப்பிட்டு விட்டு கேட்கப்படும் துஆக்கள் ஹலாலாக மாட்டாது, அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, நிராகரிக்கப்படும். அதனையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். போதை வஸ்துக்களை விற்று பெறப்படுகின்ற லாபம் ஹராமானது. இந்த சிகரெட், பீடி அல்லது இந்த சுருட்டு போன்ற புகை வஸ்துக்களை பாவித்து விற்பனை செய்து பெறப்படுகின்ற லாபம் ஹராமானது. லொத்தர்களை விற்று பெறப்படுகின்ற வருமானம் ஹராமானது. வட்டி, லஞ்சம், பொது சொத்துக்களின் மூலமாக பெறப்பட்ட லாபம் என்பவற்றின் மூலமாக கிடைத்த அந்த வருமானம் ஹராமானது. அதன் மூலமாக போஷிக்கப்பட்ட உடம்பு இருக்கும் வரைக்கும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எனவே சம்பாதிக்க போகின்றோம் என்று நினைத்த வகையான வருமான மூலங்கள் எல்லாவற்றிலிருந்தும் பணத்தை தேடுவதற்கு, உழைப்பதற்கு யாரும் முயற்சிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே உழைக்க வேண்டும், கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். அல்லாஹு தாலா கைகளை தந்திருக்கிறான், மூளையை தந்திருக்கிறான், கால்களை தந்திருக்கிறான், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறான். தற்போது எத்தனையோ வகையான லட்சக்கணக்கான தொழில்கள் இருக்கின்றன. அந்த தொழில்களுக்கு போவதற்கு தேவையான அந்த திறன்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டிலே ஒரு தொழிலுக்கு போவதாக இருந்தால் அதற்கான கோர்சஸ்களை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும். தற்போது ஆக குறைந்தது ஏலவலாவது செய்திருந்தால்தான் ஒரு இடத்திலே ஒரு பெருமதியான, ஒரு கண்ணியமான ஒரு தொழிலை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். மாணவர்களை பல்கலைக்கழகம் அனுப்ப வேண்டும். இப்போது இருக்கின்ற எத்தனையோ வகையான கோர்சஸ் இருக்கின்றது. அந்த கோர்சஸ்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுவதற்கு முயற்சிக்க வேண்டும். தொழில் கிடைக்கவில்லையே என்று மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. ஹலாலான உணவு வந்து சேர வேண்டுமாக இருந்தால் உழைக்க வேண்டும். உழைப்பு வேண்டுமாக இருந்தால் கல்வி தகைமை தேவைப்படுகிறது. கல்வி தகைமை எல்லாவற்றுக்கும் தேவையில்லை. சில வகையான
திறன்கள் இருந்தாலே போதும் ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பை செய்வதற்கு. அது முச்சக்கர வண்டி ஓடுவதாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டாமை வேலை செய்வதாக இருக்கலாம். தொழில்களில் எந்த தொழிலும் கழிவானது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய பார்வையில் அது ஒரு இழிந்த தொழிலாக இருக்கலாம். நிச்சயமாக அப்படி அல்ல. தச்சர் வேலை என்பது, ஓடாவி வேலை என்பது எமக்கு இழிவானதாக இருந்தாலும் உலகத்திலே வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழிலாக அது இருந்திருக்கிறது. நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தையல் வேலை செய்து தன்னுடைய உழைப்பை பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே உழைப்பதற்கான வசதி இருந்தும், அதற்கான உடற்கட்டு இருந்தும், வாய்ப்புகள் இருந்தும் ஒரு மனிதன் தொழில் செய்யாமல் இருந்தால் அவன் ஒரு பாவியாக கருதப்படுவான். மற்றவர்களிடத்திலே கையேந்துகின்ற ஒரு நிலைக்கு ஒருவன் வருகின்ற பொழுது அவனுக்கு சதகா கொடுக்க கூடாது. அவன் வசதியானவனாக இருந்தால் சதகா கொடுக்க கூடாது. அவன் நல்ல கட்டான உடம்பு கொண்டவனாக இருக்கிறான், உழைப்பதற்கு முடியுமானவனாக இருக்கிறான் என்றால் அவனை நாங்கள் கொடுத்து சோம்பேறியாக்க கூடாது. அவனுக்கு தொழில் வழிகாட்டல்களை நாங்கள் கொடுக்க வேண்டும். சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு திறமைகள் இருக்கின்றன, கல்வி தகைமைகள் இருக்கின்றன, ஆனால் அவர்களுக்கு இந்த கெரியர் கைடன்ஸ் எனப்படுகின்ற தொழில் வழிகாட்டல்கள் இன்மையின் காரணமாக அவர்களுக்கு உரிய தொழில்களுக்கு போய் சேர முடியாமல் இருக்கு. எனவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பொறுப்புதாரிகள், அது பள்ளிவாயிலாக இருக்கலாம், பாடசாலையிலாக இருக்கலாம், அல்லது தொழில் செய்கின்ற அதாவது தொழில் நிபுணர்களாக இருக்கலாம். அப்படியானவர்களுடைய பொறுப்பு என்ன? இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில்களை பெற்றுக் கொடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்வது. அது ஒரு வாஜிபான விஷயம். நான் மாத்திரம் சாப்பிட்டு உழைத்துக் கொண்டிருக்க கூடாது, உலகத்தில் இருக்கின்ற யாரும் வறுமையோடு இருக்கக்கூடாது என்ற அந்த உயர்ந்த மனப்பான்மை எங்களுக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உழைப்பதற்கான வசதியும் வாய்ப்பும் இருந்தும் மற்றவர்களிடத்திலே கை நீட்டி பிச்சை வாங்குபவன் நாளை மறுமையிலே அவனுடைய முகத்திலே எந்த விதமான சதையும் இல்லாமல் எழுப்பப்படுவான் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், சஹாபாக்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகள் என்று சொல்லுகிறோம். முஹாஜிர்கள் என்றால் மக்காவிலே இருந்து வந்த அந்த ஏழை சஹாபாக்கள். அன்சாரிகள் என்றால் மதீனாவிலே இருந்து அவர்களுக்கு புகலிடம் கொடுத்த சஹாபாக்கள். முஹாஜிர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்சாரிகளை பொறுத்தவரையில் அவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்காவிலே இருந்து வந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, பெரும் பெரும் பணக்காரர்கள். அவர்கள் வியாபாரம் செய்து ரிஹ்லத் அஷ்-ஷிதாஇ வஸ்-ஸைஃப், வடபகுதிக்கு ஷாம் பிரதேசத்துக்கு போவார்கள், தென்பகுதியிலே யமனுக்கு போவார்கள், தங்களுடைய வியாபாரத்தை செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த சந்தர்ப்பத்திலே நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வியாபாரத்திலே சம்பந்தப்பட்டு அவர்களுக்கு உழைத்து கொடுத்து அதன் மூலமாக கிடைத்த வருமானத்தை சாப்பிட்டு வந்தார்கள். அதற்கு பிறகுதான் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்பது வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் தன்னுடைய தகப்பனோடு கூட பிறந்த அபூ தாலிபோடு சேர்ந்து வியாபார முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே முஹாஜிர்கள் வியாபாரம் செய்து உழைத்திருக்கிறார்கள், பெரிய பணக்காரர்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்களுடைய பணத்தை தான் தியாகம் செய்ய முடிந்தது. உழைக்காமல் இருந்திருந்தால் தீனை எப்படி வளர்ப்பது? ஜாஹிது பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், உங்களுடைய சொத்து செல்வங்களாலும் உங்களுடைய உயிர்களாலும் நீங்கள் முஜாஹதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏழைகளாக இருப்பவர்கள், மற்றவர்களிலே தங்கி இருப்பவர்கள் தீனை வளர்ப்பதற்கு எப்படி அவர்கள் செலவழிக்க முடியும்? தங்களுடைய குடும்பத்தின் தேவை, தமது தேவை போக இந்த தீனை இந்த உலகத்திலே ஹயாத்தாக்குவதற்கு, வளர்ப்பதற்கு பணம் தேவை, சொத்து செல்வங்கள் தேவை. அப்படியான சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற எல்லோரும் ஏழைகளாக இருந்தால்
மற்றவர்களிலே தங்கி வாழ்பவர்களாக இருந்தால் எப்படி தீனை வளர்ப்பது? பாருங்கள் சகோதரர்களே, மக்காவுடைய காலம் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்து, ஒரு பெரும் பணக்காரராக இருந்து, நிறைய சொத்துக்களை அவர்கள் சேர்த்து வைத்திருந்ததன் காரணமாக அவர்களுடைய சொத்து செல்வங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே பயன்படுகின்றன. பாருங்கள், உழைத்ததனுடைய நல்ல விளைவு என்ன. மக்காவுடைய காலப்பிரிவிலே பணக்காரர்களும் இருந்தார்கள், ஏழைகளும் அடிமைகளும் இருந்தார்கள். இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கு மத்தியில் அடிமைகள் இருந்தார்கள், ஏழைகள் இருந்தார்கள். குறைஷி காபிர்கள் இந்த அடிமைகளை எல்லாம் துன்புறுத்தினார்கள் இஸ்லாத்துக்கு வந்ததற்காக. குறைஷி காபிர்கள் இந்த ஏழைகளின் மீது அழுத்தங்களை பிரயோகித்தார்கள் இஸ்லாத்தை தழுவியதற்காக. இந்த சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பணம் இந்த ஏழைகளுக்கு பயன்படுகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற இந்த ஏழை சஹாபாக்கள், சில நேரங்களில் அவர்களில் அடிமைகளாக இருந்த பல சஹாபாக்கள் இருந்தார்கள். இந்த அடிமைகளை பணம் கொடுத்து விடுதலை செய்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நல்ல முறையிலே சம்பாதிக்கப்பட்ட பணம் சொத்து இருந்ததன் காரணமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே அது செலவழிக்கப்படுகிறது. அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள், ஏழை சஹாபாக்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள். யுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி, அவர்கள் மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா, ஏழைகளுக்கு, கைதிகளுக்கு, யதீம்களுக்கு அவர்கள் உணவு போடுகிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்து பேசுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தகப்பன் அபூ குஹாஃபா தன்னுடைய மகன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறார்கள். அபூ குஹாஃபா இஸ்லாத்தை தழுவி இருக்கவில்லை. மகன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். இப்போது இந்த அடிமைகளை இவர்கள் விடுதலை செய்கிறார்கள், ஏழைகளுக்கு கொடுக்கிறார்கள். இந்த நேரத்திலே அபூ குஹாஃபா வந்து மகனிடத்திலே சொல்லுகிறார்கள், எனது அருமை மகனே, உங்களுடைய பணத்தை, சொத்து செல்வங்களை இந்த ஏழைகளை, அடிமைகளை விடுதலை செய்வதற்கு அவர்களுக்காக வேண்டி நீங்கள் செலவழிக்கிறீர்கள், என்ன பிரயோசனம் கிடைக்கப் போகிறது? இவர்கள் எதிர்காலத்திலே உங்களுக்கு அதற்கு பகரமாக உதவி செய்வார்களா? அவர்களால் எதுவும் செய்ய முடியுமா? அவர்கள் தான் ஏழைகளாக இருக்கிறார்களே, அவர்கள் தான் அடிமைகளாக இருக்கிறார்கள். நீங்கள் இவ்வளவு பணத்தை அவர்களுக்காக வேண்டி செலவு செய்கிறீர்களே, இதனால் என்ன பிரயோசனம் ஏற்பட போகிறது? உலக அடிப்படையில், துனியாவுடைய அடிப்படையில் பார்த்தால் அது நியாயமான கேள்விதான். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செலவுகளை எதற்காக வேண்டி செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து. வயதஜன்னபுல் அத்கா, அந்த நரக நெருப்பை அந்த தக்வா உள்ள அந்த மனிதன் தவிர்ந்து கொள்வான். நாளை மறுமையிலே அந்த மனிதனுக்கு நரக நெருப்பு கிடைக்காது. அந்த நரக நெருப்பிலிருந்து அந்த தக்வாதாரி விடுதலை செய்யப்படுவார். வயதஜன்னபுல் அத்கா அல்லது யூதி மாலஹு யதஸக்கா, அந்த மனிதன் தன்னுடைய சொத்து செல்வங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக தன்னுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் அவர் செலவழிக்கிறார். அல்லது யூதி மாலஹு யதஸக்கா வமாலி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா, அவரை பொறுத்தவரையில் அவர் யாருக்கெல்லாம் செலவு செய்கிறாரோ அந்த மனிதர்களுக்கு அவர் கடமைப்பட்டவர் அல்ல. அவர் எதிர்காலத்திலே அந்த மக்களிடமிருந்து ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து அவர் செலவழிக்கவில்லை. மிகவும் சிரேஷ்டமான அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தை அன்றி வேறு எதற்காக வேண்டியும் அவர் செலவழிக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ்.
தன்னுடைய அடியான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை புகழ்ந்து ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்கு உள்ளாகிய நல்லடியார்களில் ஒருவராக அவர்கள் மாறிவிட்டார்கள். சுவர்க்கம் என்ற அந்த மிக பெரும் பாக்கியம் பெற்ற அஷரத்துல் முபஷராவிலும் ஒருவராக அவர்கள் மாறிவிட்டார்கள். காரணம் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய அர்ப்பணம், அவர்களுடைய பணத்தினால் அவர்கள் செய்த சேவை. وَمَا لِأَحَدٍ عِندَهُ مِنْ نِعْمَةٍ تُجْزَى إِلَّا ابْتِغَاءَ وَجْهِ رَبِّهِ الْأَعْلَى. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து அல்லாமல் அவர் செலவழிக்கவில்லை என்ற குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அபூ குஹாஃபா என்ன சொன்னார்? மகனே, நீங்கள் செலவு செய்கிறீர்கள், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானே செலவு செய்கிறீர்கள். எதிர்காலத்திலே அவர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டார்களே? அவர்கள்தான் ஏழைகள், அவர்கள்தான் அடிமைகள். நீங்கள் ஏன் இந்த பணத்தை வீணாக்க வேண்டும் என்ற கேள்வி கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே பதில் அல்லாஹ்விடமிருந்து வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அன்றி வேறு எதனையும் எதிர்பார்க்காமல் அந்த அடியான் அந்த செலவை செய்கின்றான். அதன் காரணமாக அந்த நரக நெருப்பிலிருந்து அந்த தக்வாதாரி, மிகப்பெரிய தக்வாதாரி விடுதலையாகிறார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாங்கள் சொல்ல வருகின்ற கருத்து என்ன? இவ்வாறு அல்லாஹ்வுடைய பாதையிலே பணத்தினால் ஜிஹாத் செய்த ஒரு மகா பெரிய மனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜிஹாதை செய்வதற்கு, பணத்தின் மூலமாக செய்கின்ற ஜிஹாதை செய்வதற்கு அவருக்கு உதவியாக அமைந்தது அவருடைய ஹலாலான சம்பாத்தியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் மற்றவர்களுக்கு முன்னால் தலை குனியாமல் வாழ்வதற்கும், சுய கௌரவத்தோடு வாழ்வதற்கும், தன்னுடைய அடிப்படைகள் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கும் அவனுக்கு எப்படி பணம், சொத்து, செல்வம் உதவி செய்கிறதோ அதே மாதிரி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக, இஸ்லாத்தை தழுவியவர்களுடைய வளர்ச்சிக்காக செலவு செய்வதற்கும் அந்த பணம் தான் தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுக்கு முஹாஜிர்கள் வருகிறார்கள். அவர்களிலே ஒருவர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு பெரும் பணக்காரனாக இருந்தவர்கள். எல்லாவற்றையும் மக்காவிலே விட்டு வர வேண்டிய துர்ப்பாக்கியமான ஒரு நிலை. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த முஹாஜிர்களை மதீனாவில் இருந்த அன்சாரிகளோடு சகோதரத்துவ அடிப்படையிலே ஒன்று சேர்க்கிறார்கள். ஒருவரை இன்னொருவரோடு சேர்த்து விடுகிறார்கள். என்றால் வந்தவர்கள் எல்லோரும் சொத்து செல்வங்களை விட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது ஏழைகளாக மாறிவிட்டார்கள். அவர்களை கவனிப்பதற்கு யாரும் இல்லை. எனவே அந்த ஹிஜ்ரத்தும் அந்த நுசுரத்தும் சேருகிறது. ஹிஜ்ரத் வந்திருக்கிறார்கள், இங்கு நுசுரத் நடக்கிறது, உதவி நடக்கிறது. அன்சாரிகள் என்ன உதவியை செய்கிறார்கள்? தங்களுடைய வியாபாரத்திலே பங்கு கொடுக்கிறார்கள், வீட்டிலே பங்கு கொடுக்கிறார்கள், பணத்தை கொடுத்து உதவி செய்கிறார்கள். கொள்கைக்காக வேண்டி இடம்பெயர்ந்த சகோதரர்கள் என்ற வகையிலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபி. அந்த இரண்டு பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவ அடிப்படையிலே மதீனாவிலே ஒன்று சேர்க்கிறார்கள். எனவே பணத்திலே, வீட்டிலே, எல்லாவற்றிலும் பங்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை. சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு இவருடைய பங்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள், எனக்கு சந்தையை காட்டித்தாருங்கள், மார்க்கெட் எங்கே இருக்கிறது என்று காட்டித்தாருங்கள். மார்க்கெட் எங்கே இருக்கிறது? மதீனாவினுடைய மார்க்கெட். நான் அங்கு சென்று என்னுடைய சம்பாத்தியத்தை செய்ய போகின்றேன். சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்காக வேண்டி தியாகம் செய்வதற்கு நீங்கள் தயாரானீர்கள். பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக,
உங்களுடைய சொத்திலே அல்லாஹு தாலா பரக்கத்து செய்யட்டும். வ அஹ்லிக, உங்களுடைய குடும்பத்திலே. வ தாரிக, உங்களுடைய வீட்டிலே. இன்னமா அன இம்ரான், நான் ஒரு மனிதன். தாஜிருன், நான் ஒரு வியாபாரி. ஃபதுல்லூனி அல சூக், இங்கு சந்தை எங்கே இருக்கிறது, மார்க்கெட் எங்கே இருக்கிறது, எனக்கு காட்டித்தாருங்கள். நான் சென்று என்னுடைய உழைப்பினால் உழைத்து நான் சம்பாத்தியம் செய்து கொள்ளப் போகின்றேன் என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாகவும், அவர்களுக்கு அல்லாஹு தாலா இயல்பாகவே கொடுத்திருந்த அந்த திறமைகளை பயன்படுத்தி அதற்கு பிறகு அவர்கள் ஒரு பெரிய வியாபாரியாக, ஒரு பணக்காரனாக மாறியதாகவும் நாங்கள் வரலாற்றிலே படிக்கிறோம். இதுதான் முயற்சி, இதுதான் உண்மையான தவக்குல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே வறுமைப்பட்ட ஒரு காலத்திலே இருக்கிறோம். எல்லோருக்கும் உதவி தேவைப்படக்கூடிய ஒரு காலத்திலே இருக்கிறோம். வீட்டினுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டிக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. பாடசாலைக்கு பிள்ளை செல்லுகின்ற பொழுது அதனுடைய அடிப்படையான தேவைகளை நிறைவு செய்ய முடியாமல் இருக்கிறது. 3 நேரம் சாப்பிட்டவர்கள் 1 நேரம் சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வழக்கமாகவே இருந்த அந்த செலவுகளை எல்லாம் அதிகமாக குறைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் சொல்ல வருகின்ற கருத்து, எப்படியாவது ஒரு தொழிலை தேடிக்கொள்ள வேண்டும். ஆனால் சமூகத்திலே சிலர் இருப்பார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு தொழிலே செய்ய முடியாது என்றால் அவர்களை சமூகம் கட்டாயமாக கவனிக்க வேண்டும். அதற்குத்தான் சதகா, ஜகாத் என்று நாங்கள் சொல்லுவோம். நிரந்தரமான நோயாளிகள் இருப்பார்கள், உழைக்க முடியாது. சிறுவர்கள் இருப்பார்கள், அனாதைகள் இருப்பார்கள், விதவைகள் இருப்பார்கள், அங்கவீனர்கள் இருப்பார்கள், பைத்தியக்காரர்கள் இருப்பார்கள். இப்படியானவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு உழைக்க முடியாது என்றால் அது சமூகத்தினுடைய பொறுப்பு. சமூகத்திலே இருக்கின்ற அனைவரும் அடிப்படையான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கோட்பாடு. எனவே பணக்காரர்கள் தங்களுடைய ஜகாத்தை, சதகாவை அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும். அது ஒரு தனியான பகுதி. வறுமை வந்துவிட்டால் எல்லா பிரச்சனைகளும் வரும், எல்லா வகையான பாவங்களுக்கும் அது அடித்தளமாக அமையும் என்பது நாம் பெற்றிருக்கின்ற அனுபவமும் இஸ்லாமும் அதனைத்தான் சொல்லுகிறது. எனவே பணக்காரர்களே, உங்களுக்கும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். நீங்கள் தேடி தேடி கண்டுபிடித்து இப்படியானவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய உதவிகளை செய்வதோடு அவர்களையும் நீங்கள் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த எல்லா அங்க அவயவங்களையும் சீரும் சிறப்புமாக பயன்படுத்தி அல்லாஹு தாலாவுடைய ஹலாலான சம்பாத்தியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஹலாலான முறையிலே தேடிக்கொள்ளக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், பொறுமையை எங்களுக்கு தருவாயாக. எப்படிப்பட்ட வறுமையிலும் கூட பொறுமையாக இருந்து உன்னிடத்திலே கையேந்தக்கூடியவர்களாக, முடிந்தவரை உழைக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுக்கு இருக்கக்கூடிய சொற்பமான பணம், சொத்துக்கள் இருந்தாலும் அதிலே நீ பரக்கத்தை தருவாயாக. ரிஸ்கிலே விஸ்தீர்ணத்தை தருவாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சொத்து செல்வங்களிலே பரக்கத்தை தருவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே கல்புன் சலீம் எனப்படக்கூடிய தூய்மையான உள்ளத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன், ஆமீன்.